1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் ஸ்தோத்திரம் 17ஆம் அதிகாரத்திலே வாசிப்போமானால் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 28வது வசனம், 17ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம எல்லாரும், அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். இந்த இடத்துல ரொம்ப அழகாய் நம்ம இந்த வசனத்தை வாசிச்சோம். தாவீதை குறித்து அவனுடைய சகோதரர்கள் சொல்றது தான் அந்த இடத்துல இது பண்றான். அவனுடைய சகோதரன் சொல்றான், அவனிடத்துல கேட்கிறான் 26ஆம் வசனத்தில், அப்பொழுது தாவீது தன்னண்டையில் நிற்பவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே அவனுடைய கூட பிறந்த சகோதரர்களுக்கு ரொம்ப கோபம் வருது. அவனை டிஸ்கரேஜ் பண்றாங்க. நீ என்னது இங்க வந்த? மூத்த சகோதரன் எலியாப் கேட்டபோது தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ வந்ததுக்கு நீ வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்துல விட்ட? என்ன பேசிட்டு இருக்கிற? ரொம்ப டிஸ்கரேஜ் பண்றாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அவன் அது எல்லாத்தையுமே அந்த டிஸ்கரேஜ் பண்றவங்களை திரும்பி அவன் பார்க்கவே இல்லை. நான் சொல்றேன், உங்களை குற்றவங்க கூட்டிட்டு தான் இருப்பாங்க. உங்களை குறித்து குறைவாய் பேசுகிறவர்கள் நிறைய பேர் குறைவாய் பேசிக்கொண்டே தான் இருப்பாங்க. குறை சொல்றவங்க நான் சொல்றேன் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு குறை சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே 1000 பேர் உங்களை நல்லா இருக்குன்னு சொன்னாலும் யாரோ ஒரு 10 பேர், யாரோ ஒரு 50 பேர் குறை சொல்லதாங்க செய்வாங்க. குறை சொல்லதாங்க செய்வாங்க. ஆனா நம்ம நிறைய பேருக்கு எதுதான் தெரியும் அப்படின்னா, ஐயோ அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, ஐயோ அப்படி அவங்க சொல்லிட்டாங்களே, அவ்வளவுதான் என் ஊழியம் செய்ய மாட்டேன், அவ்வளவுதான் என் குடும்பத்தை பார்க்க மாட்டேன், அவ்வளவுதான் நான் வேலை செய்ய மாட்டேன், அவ்வளவுதான் அடுத்த கேட்டகரி நான் போக மாட்டேன். இப்பவே பொறாமப்பட்டு இத்தனைமா பண்றாங்க, இத்தனை போட்டு கொடுக்குறாங்க, நான் இந்த வேலை ஸ்தலத்துல இருக்க போகக்கூடாது போல தெரியுது, நான் சம்பள உயர்வை வாங்கி கொடு. நான் சொல்றேன், அப்படி இருக்கிற இடத்துல தான் கர்த்தர் உங்களை உயர்த்த சித்தமா இருக்கிறார். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனை டிஸ்கரேஜ் பண்ணும்போது, அவனை தாழ்வாய் குறைவாய் பேசும்போது அதை குறித்து அவன் கேர் பண்ணவே இல்லை, அதை குறித்து அவன் ஒரி பண்ணிக்கவே இல்லை. போடா, நீ யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய், உன்னுடைய இதயத்தின் அகங்காரத்தை நாங்கள் அறிவோம், துணிகரத்தை நாங்கள் அறிவோம், போயிரு அப்படின்றாங்க. அவன் சொல்றான், நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ? இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ? ஆண்டவர் உங்க கையில் அந்த வேலையை கொடுத்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ? ஆண்டவர் உங்க கையில குடும்பத்தை கொடுத்ததுக்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ? முகாந்தரம் இல்லாமையா கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு? ஆண்டவர் உங்களை கொண்டு ஏதோ ஒன்றை பெரிதாய் செய்ய போறார். அவங்க இவங்க உங்களை ரொம்ப குறைவாய் பேசுறாங்கன்றதற்காக சோர்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணி தைரியப்படுங்க. வேதம் சொல்லுது, அந்த வார்த்தைகள் தாவீதை ஒரு நாளும் காயப்படுத்தலை. போய் கர்த்தர் சமூகத்தில் ஜெபித்து விசுவாசத்தோடு போகிறான். கோலியாத்தை ஆண்டவர் தாவீதனுடைய கையில ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். இன்றும் அப்படித்தான் உங்க கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். டிஸ்கரேஜ் பண்ண என்கரேஜ் பண்ணாத இருந்த அந்த அண்ணனுக்கு முன்னாடி அந்த அண்ணன் அப்படியே பார்த்து நிற்கிறான். அந்த அண்ணன் இவனை குறைவாய் மதிப்பு போட்டு குறைவாய் பேசின அண்ணன் பார்த்துட்டு நிற்கிறான். ஆனா பெண் ஸ்திரீகள் ஆடி பாடுகிறார்கள். ஆடி பாடும்போது என்ன சொல்றாங்க தெரியுமா? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அவங்க அண்ணன் கேட்டிருப்பானா? கேட்டாப்பா. ஆண்டவர் தாவீதை உயர்த்தின கர்த்தர் உங்களை உயர்த்தாம போவாரா? நான் சொல்றேன், உங்களை யாரெல்லாம் உங்க தலை மேல கொட்டி 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 உங்களை ஒன்றும் இல்லாதவன் நீ வேஸ்ட், நீ பிரயோஜனமற்றவங்கன்னு உட்கார வச்சாங்களோ, அவங்க முன்னாடி கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது மற்றவங்க உங்களை குறித்து பெருமையா பேசுறத அவங்க காதுகள் கேட்கும் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லுங்க. உன் பிள்ளைய ஒன்றும் இல்லாதவன் குட்டி உட்காரச்சாங்க, உன் மகனை ஒன்றும் இல்லாதவன் குட்டி 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 தாளந்து இல்லாதவன் அப்படின்னு அவனை சைக்கோ மாதிரி ஆக்கிட்டாங்களா?
அவனுடைய கிருபையெல்லாம் இழக்க பண்ணினார்களா? பாஸ்டர், என் பிள்ளை எப்படி இருந்தான், ஆனா எல்லாத்தையுமே அப்படி செஞ்சுட்டாங்களா? தைரியமா மட்டும் இருக்க சொல்லு. ஆண்டவரை மட்டும் உறுதியாய் பிடிங்க. நான் நம்புறேன், அவங்க கண்ணுக்கு முன்னாடியே ஆண்டவர் 10 பேரை கொண்டு, ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொன்னார்களே, உங்களை குறித்தும் சொல்லுவார்கள். கர்த்தர் நம்மளை என்கரேஜ் பண்ற ஆட்களை கர்த்தர் எழுப்புவார். அங்க கேரே எடுக்கக்கூடாது. அந்த டிஸ்கரேஜ் பண்ற அவங்க ஒருவேளை நம்ம தாழ்வாய் பண்றது, நம்ம மேல குறை இருக்கான்னு செக் பண்றது தப்பு இல்லை. யாராவது ஒருத்தர் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணி பேசுறாங்க, ஏதாவது குறை இருந்தால் அதை திருத்தணும்னா திருத்திக்கலாம். ஆனால் கவலை மட்டும் பற்றாதீங்க. நீங்கள் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணி அந்த மாதிரி ஒன்று ஆயிடுச்சுன்னா கூட நான் சொல்கிறேன், டோன்ட் வரி, பிரச்சனை இல்லை, சரி ஓகே, நீங்கள் தப்பு பண்ணீங்க, அதுக்கு உங்களுக்கு மைனஸாக உங்களை குறைவாக பேசிட்டாங்க, ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, மன்னிச்சு விட்டுருங்க. அதை திரும்ப நினைக்காதீங்க, அதே நினச்சிட்டு இருக்காதீங்க. நீங்கள் உயரும் போது, நீங்கள் பெரிய ஆளாக மாறும்போது அது மூடிடும். ஆனால் நீங்கள் பெரிய ஆளாக மாறலைன்னா அது மூடாது. இன்னைக்கு இருக்கிற நிறைய விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, அன்னைக்கு அவனுக்கு முன்னாடி வெட்கப்பட்டோமே, அன்னைக்கு அவன் முன்னாடி குறைவாய் போட்டோமே, இன்னைக்கு நம்ம உயர்ந்தா இல்லை. நீங்கள் உயருங்க, அது தன்னை போல சரியாயிடும். அதை திருப்பி அதை பேச மாட்டாங்க, உயர்வு மட்டும்தான் பேச மாட்டாங்க. நீங்கள் உயர்கிற வரைக்கும் தான் உங்களை குறித்து தாழ்வாக பேசுவாங்க, உங்களை குறித்து குறைவாக பேசுவாங்க. உங்களை குறித்து 100 பேர் நல்லா பேச ஆரம்பிச்சாங்கன்னா அந்த 10 பேரை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். நீங்கள் அந்த 10 பேரை மட்டும் பார்த்து கொண்டு இருப்பீர்களே, ஆனால் அந்த 100 பேர் உங்களை குறித்து என்கரேஜ் பண்ணுறதை செய்ய முடியாமல் போயிடும். அதனால் இன்றைக்கு இந்த 4வது நாள் இந்த ஃபேமிலி உபவாச ஜெபத்தில் எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு அன்பின் ஐக்கியம் உண்டாகட்டும், ஒரு பிரசன்னம் வரட்டும். ஆண்டவரே, நான் இன்னைக்கு செய்ய போகிறேன், நான் எனக்குள்ள ஒரு ஸ்பிரிட்டை கொடுங்க, நான் என்கரேஜ் பண்ண போகிறேன். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்ய போறார். ஹல்லேலூயா.